ஒப்பு கொடுத்தேனையா உன்னகை இணையாக உலக செய்யும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நல்லா செஞ்சிருக்கிறீங்க அப்படில தானிக்கல, ஆனா சொல்ற வார்த்தையை நான் உள்வாங்கினேன். உள்வாங்கி தான் வேற அவங்களோட சித்தத்தின்படி செய்யணும், நம்மளோட சித்தத்தின்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் ஒப்பு கொடுத்தேனையா ஜீவனை எனக்காக உயிரில் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தேனையா உன்னத இணையாக உலக ரட்சகரே இணைய பலியாக. சங்கீதம் 31:5 அதிகாரம் சொல்லியிருக்காங்க. ஒப்படைப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒப்படைப்புனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அது வசனத்தில் எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு ஒரு ஒப்படைப்பு தான். ஏன்னா நம்ம போய் அந்த வேலையை நம்ம செய்யணும். செய்யும் பொழுது நம்ம அதை ஒப்பு கொடுக்கணும். இந்த வேலையை நான் செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அதை ஒப்பு கொடுத்தா அவங்க அந்த வேலையை நம்ம செய்யும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நல்லா செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒப்படைப்பு. அதே போல நம்ம பிள்ளைங்க நம்ம கருத்துல ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அதையும் நம்ம வளர்க்கும் போது அது ஒரு ஒப்படைப்பு தான். அந்த பிள்ளைங்கள் நம்ம நல்ல முறையை வளர்த்தி நல்லா ஆளாக்கி நல்ல ஒரு கையில பிடிச்சி கொடுக்கும் போது அதுவும் ஒரு ஒப்படைப்பு தான். கையில ஆவி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, ஏசப்பா நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம், எவ்வளவோ நம்ம செஞ்சிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆவி ஒப்பு கொடுக்குறேன். அதனால இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. ஆனா நான் படிக்கல, தானிக்கல, ஆனா சொல்ற வார்த்தையை நான் உள்வாங்கினேன். உள்வாங்கிதான் நான் பேசுனேன். தவிர இது வசனத்தை பற்றியோ இல்லை எனக்கு படிப்பு தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. ஆனாலும் இந்த வசனத்தை வச்சுதான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். தப்பா இருந்தா கூட மன்னிச்சிருங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. அதே போல நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம், எவ்வளவோ குற்றங்கள் செஞ்சிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து நம்ம பாவத்துக்காகவும் நம்ம செய்த பாவத்துக்காகவும் அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இது பண்ண பலியானாரு. அதாவது அவருடைய சித்தத்தின்படி தான் செய்ய அவர் வானத்துல இறங்கி வந்திருக்காரு. நம்மளுடைய சித்தத்தின்படி இல்லை, அவருடைய சித்தத்தின்படி தான் செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அதுக்காக தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவரோட சித்தத்தின்படி செய்யணும், நம்மளோட சித்தத்தின்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நாமளும் அதே போல இருக்கணும்.